ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி போடலான்னு ஐடியா இருக்குது? எப்படி போட்டால் உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகும்? உங்களுக்கு ஏதாவது மைண்டில் தாட் இருக்கா? எந்த மாதிரினா இப்போ முன்னாடி பஃப் இல்லாமல் சைடில் பஃப் வந்து பின்னாடி ஹேர் ஸ்டைல் வந்து கேர்ள்ஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் பண்ணலாமா இல்லை வேறு இன்டர்நேஷ்னல் ஹேர் ஸ்டைல் மாதிரி ட்ரை பண்ணலாமா? எது நல்லா இருக்கும்னு பார்த்து. சரி, ஓகே. ஃபேஸ் ஸ்கின் டோன் வந்து உங்கள் டோனை விட ஒரு டோன் பிரைட்டாக வேணுமா இல்லை ஸ்கின் டோன் டைப்க்கே வேணுமா? சட்டில்டாக இருந்தால் ஓகே. ஓகே, சட்டில்டாக, ஹெவி பிரைட்னஸ் வேண்டாம். ஓகே. லென்ஸ் யூஸ் பண்ணுவேன். லென்ஸ் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நான் உங்களுக்கு வந்து பொறுமையாகவே பண்ணுறேன். ஏதாவது எப்படி சொல்கிறது, கரெக்டாக இல்லை, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா சொல்லுங்கள், நான் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிடுவேன். இது வீடியோக்காக இல்லை, சீரியஸாகவே. சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களுடைய கம்ஃபர்டபுள் தான் முக்கியம். ஸோ ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருப்பீங்க ரெகுலராக. ஸோ அந்த ஃபேஸ் கட்லேயே நீங்கள் பார்த்து புதுசாக வேறு ட்ரை பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு ப்ரிஃபரன்ஸ் கேட்குறது. நீங்கள் இந்த பக்கம் வாக்கு இருப்பீங்களா, இந்த பக்கம் வாக்கு இருப்பீங்களா? சைடு வாக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரைட் டு லெஃப்ட். ஓகே, அப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா எப்பயுமே உங்களுடைய ஃபேஸ் வந்து உங்கள் நேச்சுரல் இருந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுக்காக ஓகேங்களா? ஸ்ப்ரே பண்ணாலும் கையில் வச்சு கோம் பண்ணணும். அப்போ தான் ஃபுல் ஹேருக்கும் ஸ்ப்ரே வந்து மூவ் ஆகும். பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஹேர் ஸ்ப்ரே பண்ணால் ரொம்ப நீட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பார்ட்டிஷன் எடுக்காமல் பண்ணோம்னா கீழே இருக்கிற டென்ஸில் இருக்கிற ஹேர்லாம் வந்து ஸ்ப்ரே படாது. அப்போ நம்ம வந்து கேர்ள்ஸ் பண்ணுறோம் இல்லை வேறு ஹேர் ஸ்டைல் பண்ணுறோன்னா அந்த இடத்துக்கு ஹீட் டேமேஜ் ஆகும் நம்ம அந்த அயர்ன் பண்ணுறதுனால. இது என்ன கிளிப்? இது ஓகே. எந்த ஹேருக்கு வந்து நம்ம க்ரிம் பண்ண போகிறோம்? என்ன ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ண போகிறோம்? க்ரிம்பிங் எங்கே பண்ணணும்? ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறோம், ஹீட் ப்ரொடெக்ஷன் போடுறோம், அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டிகிரி செட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு க்ரிம்பிங்க்கு? ஏன்? ஃபாயில் ஆகிடும். கீழே என்ன ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ண போகிறோம்? கேர்ள்ஸுக்கு க்ரிம்பிங் பண்ணலாமா? தேவையில்லை, நெசசரி இல்லை. பட் பண்ணால் நல்லாயிருக்கும். டைம் இருந்தால் பண்ணலாம். அங்கே கேர்ள்ஸ் பண்ணுறதுனால அதோட டெக்ஸ்சரு என்னவாக இருக்கும், நிறையா டென்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ண தேவை இருக்காது. இப்படி ஒரு வேளை கொஞ்சம் வேவியாக உங்களுக்கு இருக்குது. இப்போ இது வந்து லைட்டாக வேவியாக இருக்குது இல்லையா, கேர்லாக இல்லை, வேவியாக இருக்குது, ஸ்ட்ரைட்டாக இல்லாமல். அப்படின்றப்போ இந்த மாதிரி க்ரிம்பிங் பண்ணும்போதே நம்ம வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணாமல் இப்படி முடிய அவங்க மண்டையோட சேர்த்து இப்படி இழுத்து க்ரிம்பிங் பண்ணோம்னா ஸ்ட்ரைட்னும் ஆகிடும், சேம் டைம் க்ரிம்பிங்கும் ஆகிடும். ஓகேவா? இப்படி லூஸ் விட்டு பண்ணோம்னா க்ரிம்ப் மட்டும் தான் ஆகும், ஸ்ட்ரைட் ஆகாது.
போகிறோம்னா ஹேர் மூவ்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹேர் மூவ்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு க்ரிம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா இன்னும் டென்ஸ் இந்த க்ரிம்பிங் வந்து ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஹீட் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ஒரு ஹீட் மிஷினும் யூஸ் பண்ணணும். மூவ்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஹீட் ப்ரொடெக்ஷன். மூவ்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி க்ரீம் பேஸில் ஃபோம் பேஸில் இருக்கும். அது லைட்டாக வாட்டரியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணும். ஹீட் ப்ரொடெக்ஷனுக்கு அப்புறம் மிஷின் யூஸ் பண்ணணும். டைம் என்ன ஆரம்பிக்கும் போது? 11:30 ஆயிடுச்சா? 2:30 முடிக்கணும்னு டார்கெட் வச்சுக்கிட்டா தான் முடியும். ஏன்னா ப்ரைடுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதுக்காக இந்த ஃப்ரண்ட் லேயர் வந்து நான் என்ன பண்ண மாட்டேன், பிரிக்கக்கூடாது. சேம் டைம் க்ரிம்பிங் மட்டும் தான் பண்ணுமே தவிர அங்கே வந்து பேக் கம் பண்ணக்கூடாது இல்லையா? ரொம்ப லைட்டாக பண்ணிக்கலாம். டேஸா எலிக்ஸரா. ஓகே, இந்த பிராண்ட்லேருந்து ஒரு கேர்ள்ஸ் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் எங்களுக்கு. ஸோ இது வந்து நெட்டில் வந்து கவர் ஆகிக்கும்.
சரிதான் நெட்டு எப்படி இருக்கிறது? வளைக்கில் தான் நானும் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வரதுன்னு தெரியாமல் சிக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த முடி மாதிரி எப்படி தத்துவமாக பேசலாம். சரி வந்து என்ன பண்ணுறேன்னா நான் ஜஸ்ட் இப்படி உள்ளக்க போட்டுக்க போகிறேன். இது எனக்கு தெரியாது. இங்கே கிளிப்ஸ் இருக்கா? 1 2 3. ஸோ மேக்ஸிமம் 3 கிளிப்ஸ் வாங்கினாலே போதும். அதுக்கு மேலே தலை வந்து பெருசாக இருக்காது. 5 கிளிப்ஸ் இருக்கிறது இருக்கும், 3 கிளிப்ஸ் இருக்கிறது இருக்கும். நான் வந்து 3 கிளிப்ஸ் இருக்கிறது வாங்கியிருக்கேன். இவங்களுக்கு வந்து ஹேர் லென்த் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மீடியமாக தான் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லை, ரொம்ப லென்த்தாகவும் இல்லை. அவங்களுடைய ஹேர் லென்த் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் வாங்கணும். ரொம்ப லாங்காக வாங்கிட்டு அவங்களுக்கு வச்சோம்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஸோ அவங்களுடைய நேச்சுரல் ஹேர் லென்த்துக்கே நான் வாங்கியிருக்கேன். தெரியுதா? இது வந்து இவ்வளோ பெருசு இருக்குது. உங்களுக்கு கேர்ள்ஸ் பண்ணி இன்னும் லைட்டாக மேலே போகும். ஆல்ரெடி உங்களுக்கு கேர்ள்ஸ் மாதிரி தான் இருக்குது, பட் வேவி கேர்ள்ஸ் மாதிரி இருக்குது. நல்லா ஸ்ட்ராங் கேர்ள் மாதிரி இல்லை. இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேர்ள் இருக்கிற ஹேர் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எப்படி ஃபிக்ஸ்னு பார்க்கலாம். லைட்டாக பின் பண்ணலாம். ஸோ இந்த பின் பண்ணிக்கிறத மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் மேலே எடுத்து போட்டுக்கிறேன். உள்ள கிளிப் இருக்கா? இப்படி பண்ணால் இது ஓப்பன் ஆகிக்கும். இந்த கிளிப்ஸை இப்படி ஒரு லேயர் ஆஃப் ஹேரை வந்து எடுத்துடணும். இது எதுக்கு அப்படின்னா இப்படி பாதி முடியை வந்து நான் எடுத்துட்டு இந்த ஹேரில் வந்து நான் கிளிப் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஹேரையும் நான் என்ன பண்ண போகிறேன், கேர்ள்ஸ் பண்ணிடுவேன். இந்த ஹேரையும் கேர்ள்ஸ் பண்ணிடுவேன். இது கிளிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை வந்து ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளிப் பண்ணுறதை காட்டுறேன். கட் பண்ணிக்கோ. செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஃபேஸில் இருக்கிற ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்பிட்வீன் மேக்கப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்குறா இது எப்படி இருக்குது? இதே கேஸ் டைப்பில் இருந்தால் என்ன பண்ணலாம்? என்ன ஸ்ப்ரே? ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வந்து இன்பிட்வீன் மேக்கப்பில் யூஸ் பண்ணலாமா? அது வந்து மேக்கப்பை லாக் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? இவங்களுக்கு இருக்கிற பேபி ஹேர் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃபோர்ஹெட்டில் அவ்வளோக்கும் இல்லை. பார்த்து சொல்லுங்கள் இவங்களுடைய ஸ்கின் டோன் என்ன, ஸ்கின் டைப் என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். டாக்டர் மேடம் அப்படி ஓகே, நல்லா பாருங்கள். வார்ம் டோன் தான் இருக்கா? நியூட்ரலும் எப்படி இருக்குது? நியூட்ரல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க? தெரியுதா? ஓகே. வெறும் பர்பிள் மட்டும் தெரிஞ்சுன்னா அவங்க என்ன டோன், என்ன டைப்பில் வருவாங்க? வெயின். இப்போ கூலும் வார்மும் இருக்கிறதுனால தான் அது நியூட்ரல் டோன்னு தனியாக ஒன்றும் இல்லை. ஓகேவா? வார்ம் வெயினும் பர்பிள் வெயினும் இருக்குது, அதனால தான் நியூட்ரல். இவங்களோட ஸ்கின் கலர் என்ன மாதிரி இருக்குது? ஃபேர். இவங்களுக்கு ஆக்னே மார்க் இருக்கா? பிம்பிள்ஸ் இருக்கா? பிம்பிள்ஸ் இருக்கா? அது பிம்பிளோட மார்க் ரெட்டிஷாக இருக்குது. அவ்வளோக்கும் பிம்பிள் வந்து நமக்கு பெருசாக தெரியல. இவங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் மாதிரி இருக்குது? காம்பினேஷன் ஸ்கின். ஏன்டா உங்களுக்கு ஆயில் செப்பரேஷன் ஆகுமா? ஆயில் இருக்கும். எங்கெல்லாம் ஆயில் இருக்கும் ஃபேஸில்? இங்கே மட்டுமா இல்லை இங்கெல்லாம் இருக்குமா? இங்கே இருக்கும், இங்கே ஒரு சைடு இங்கே இருக்கும். ஓ ஓகே. மற்றபடி வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் இருக்காது, ட்ரையாக தான் இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்க ஸ்கின் டைப் பற்றி தெரியுதான்னு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு தெரியுதுன்னா மோஸ்ட்லி அவங்களுடைய ஸ்கின் டைப் என்னன்னு நம்மளுக்கு தெரியாதுனாலும் அவங்ககிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். நான் எனக்கு தெரியாமல் இவங்க ஜஸ்ட் ஃபேர் ஸ்கின் தான், ஆனால் ட்ரை ஸ்கின்னா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நான் போய் ஆயில் ஸ்கின்னுக்கு இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன்னா அங்கே என்ன ஒர்க் ஆகாது, ஆக்சிடைஸ் ஆகிடும். உங்களுக்கு பேபி ஹேரே அவ்வளோக்கும் இல்லை ஃபேஸில். சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க க்ரோத் ஆகுமா அப்படின்ட்டு, ஆனால் பேபி ஹேர்லாம் ஃபேஸில் க்ரோத் ஆகாது. இந்த கிளென்சிங் பண்ணும்போது அவங்க வெளியிருந்து வராங்க, என்னதான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாலும் அவங்க ஃபேஸில் வந்து சின்ன சின்னதாக டார்க் ஸ்பாட், அதனால இருக்கிற பொல்யூஷன்ஸ்லாம் இந்த கிளென்சிங்கில் வந்து கிளியராகவே ஃபுல்லாக வந்துடும். எல்லா பார்ட்டும் பட்டுச்சு இல்லையா உங்கள் ஃபேஸில்? பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம பிரைட் வந்து மாடல் வந்து அழுக போகிறாங்க லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால. நேச்சுரலாக தனி வரும், அதுக்காக வைப் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து என்ன கொடுத்துருப்போம்? விஷயம் கொடுத்துருப்போம். ஸோ இவங்களுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது இன்னைக்கு வந்து பியூர் ஹேசலோடைய ஃப்ரெஷ் லுக் பிராண்ட்ல இருந்து பியூர் ஹேசல் அந்த கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் சொல்றது பண்ணுங்க. அந்த பக்கம் பாருங்க, அந்த டோர் அப்படி பாருங்க. ஓகேவா? அங்கேயே பார்த்துட்டு இருங்க. இந்த பக்கம் கண்ண முடிக்கும். ஸோ இது க்ளோஸ் அப்ல காட்டேன், அதாவது லென்ஸ் வச்ச கண்ணுக்கும் லென்ஸ் இல்லாத கண்ணுக்கும் டிஃபரெண்ட். உன்னுடைய ஃபோன் போடுறா இதானே? பாஸ் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இவங்க வந்து ஃபேர் டோனா இருக்காங்க. யார் எந்த ஸ்கின் டோனா இருந்தாலும் அவங்க ஸ்கின்னை விட 2 ஷேட் லைட்டரா ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணணும், ஐப்ரோ வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு.
சிஸ்டர் இப்போ வந்து உங்களுக்கு லென்ஸ் வச்சது ஓகே தானே? ஓகே. எப்படி இருக்கும்னா ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்ட்லேருந்து ஒரு ஜெல் லைனர். ஸோ இங்கேருந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கே பாதியிலேருந்து. ஏன் அப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும், நேச்சுரலாக தெரியாது, ட்ராப் பண்ணி பெயிண்ட் பண்ண மாதிரி தெரியும். ஸோ எப்பயுமே 1 ஃபிங்கர் கேப்புக்கு அப்புறம் தான் ஜெல் லைனராக இருக்கட்டும் பவுடராக இருக்கட்டும் யூஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் உங்களுடைய ஷேப் வந்து மைல்டாக கர்வாக இருக்குது, ரொம்ப நல்ல ஆர்ச்சில். நம்ம எக்ஸ்ட்ரீமாக ஆர்ச் கொடுத்தோம்னா அதுவுமே ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சா எனக்கு நல்ல கோடு பட்ட மாதிரி இருக்கும். நான் இங்கே ஆரம்பி முடிச்சுட்டு இந்த பக்கமும் போடுறேன். எவ்வளோ எடுத்துக்கன்னு தெரியுதா? ரொம்ப ப்ளூ தான் எடுத்திருக்கேன். இதுலேயே நான் 2 ஐப்ரோவும் ஃபில் பண்ணிடுறேன். ப்ராடக்ட் எப்பயுமே ரொம்ப மினிமம் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப சட்டில்டாக ஸ்கின் ஃபினிஷில் வரும். இப்படி 1 ஃபிங்கர் அப் பண்ணிட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு நேச்சுரலாகவே அந்த ஐப்ரோவோடைய ஷேப் வந்து தெரியும். ரெண்டு ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கா? இங்கே சைடில் மட்டும். ஸோ எக்ஸஸாக இருக்கிற நான் 2 பக்கமும் ஃபில் பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருக்கிற ப்ராடக்ட் தான் நான் வந்து சென்டரில் கொண்டு வரேன். இப்படி வந்து ஹேர் லைன்ஸ் வந்துச்சு இப்படி பண்ணணும். இப்படி ஃப்ரண்ட்ல வந்து இப்படி வந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் பண்ணணும். இதெல்லாம் ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டி மேக்கப்ல இந்த மாதிரி கவர் பண்ற மாதிரி இருக்கும். ஜெல் பேஸ் எல்லாமே. இப்போ ஐப்ரோக்கு வந்து டபுள் டைம் யூஸ் பண்றோம், ஹைலைட்டிங் டபுள் டைம், பிளஷ் டபுள் டைம் அப்படின்னாவே அது வந்து ஹெச்டி அல்ட்ரா ஹெச்டியில் வரும். அல்ட்ரா ஹெச்டி மேக்கப் மாதிரி ட்ரை பண்ணுறோம். ஸோ இதோ ஸ்விஸ் பியூட்டியோட ஜெல் லைனரும் ஐப்ரோ பவுடரும் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஜெல் லைனர் வந்து இப்போ யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதுலேயே இருக்கிற ஒரு ஐப்ரோ பவுடர். இப்போ யூஸ் பண்ண ப்ரஷ்லேயே பின்னாடி சைடில் ப்ரோக் இருக்கு. ஸோ ரொம்ப மைல்டாக டேப் பண்ணிட்டு இதுவுமே சென்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே ஒரு க்ரீம் பேஸ் போட்டோம்னா அதுக்கு மேலே பவுடர் லாக் பண்ணணும். அப்படின்னா தான் அந்த க்ரீம் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். எதுக்கு தங்கம்? இப்போதானே ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ போல்டாக தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஃபேஸ் பெருசாக இருக்கிறதுனால போல்டாக தான் பெட்டராக இருக்கும். பாரு, இப்படி நல்லா இருக்கா, இப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு தானே? ஆஃப் சாரி எப்படி நல்லா இருக்கும்? ஒயிட் அந்த சில்வர் கலர் நல்லா இருக்கும். ஓகே, இது பவுடர் செட் பண்ணுறேன். அதுவும் நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கா இல்லை ஆர்டிஃபிஷியலாக தெரியுற மாதிரி இருக்கா? ஃபீல் ஓகே, நல்லா இருக்குல்ல? ஓகே தானே? ஓகே, ஐ மேக்கப் முடிஞ்சு. சரி, சாரி, ஐப்ரோ மட்டும் முடிஞ்சிருக்கு. கார்னிவலில் வந்து நல்ல நிறையா பிரைடுக்கான ஷேட்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து லைட் கலர்ஸ் இருக்கும், மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ் இருக்கும், பிரைடுக்கான கலர்ஸ் இருக்கும். ஓகே சிஸ்டர், ஃபுல் கட் க்ரீஸ். ஃபுல் கட் க்ரீஸில் வந்து ஒரு பக்கம் ஹாஃப் ஷிம்மர் இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல் கலர் இருக்கும். இந்த மாதிரி கலரே எங்களுக்கு சூஸ் பண்ணிடலாம். சரியா? இன்னைக்கு வந்து இது வந்து ஷிம்மர், இது வந்து மெயின் கலர். மேலே ஐப்ரோ கிட்ட வந்து இந்த கலர், அப்படி இல்லைன்னா இதையும் மிக்ஸ் பண்ணி இது ரெண்டும் மெயின் கலர்ஸாக வச்சுக்கலாம். இந்த இதுவா? ஓகே, சரிடா. உங்களுக்கு ஃபுல் கட் க்ரீஸ் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஃபுல் கட் க்ரீஸ்ன்றதுனால இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், க்ரீம் ப்ராடக்ட். பவுடர் வந்து செட் பண்ணல, இப்போ செட் பண்ணல. கண்ணை முடிக்கோங்க.
ஐ மேக்கப் முடிக்கிற வரைக்கும் நான் சொல்ற வரைக்கும் ஐ ஓப்பன் பண்ணக்கூடாது. இங்க பாத்தியா இப்போ ப்ராடக்ட் வந்து இங்க லைன்ஸ்ல வந்து இது கொஞ்சம் க்ளோஸ் காட்டுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நல்லாவே லைன்ஸ்ல வந்து ப்ராடக்ட் போட்டது டம்ப் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் ஆக்சுவலா ப்ராடக்ட் இதுல வந்து கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்ணு மட்டும் ஓப்பன் பண்ணாதீங்க, லைன்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஒரு 1/2 hour தூக்கம் வந்தா கூட நீங்க தூங்கிக்கோங்க. எதுக்குப்பா ஃபேஸ் மேக்கப்பா? பேக்கிங் ப்ராசஸ் முடிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பேக்கிங் ப்ராசஸ்னா பவுடர் லாக் பண்ற வரைக்கும், லிப்ஸ்டிக், ஹைலைட்டர், பிளஷ் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஆகும் 1 மணி நேரம் மேலே. கன்சிலர் போட்ட இடத்துல என்னாச்சு, நம்ம க்ரீம் பவுடர் போட்டு லாக் பண்ணியாச்சு. அதுக்கு மேல மறுபடியும் ஒன்ஸ் வந்து கட் க்ரீஸ் லைன் வரையறதுக்காக நம்ம ஒரு லைன் போடுவோம். சேம் நான் யூஸ் பண்ண சேம் கன்சிலரையே நான் இன்னொரு இது கொஞ்சம் இங்க பாருங்க, இது கொஞ்சம் இது கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேலட்லயே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ராப் பண்றேன். உங்களுக்கு கண் எப்படி இருக்கு? நல்லா பெருசா இருக்கு. ஸோ எந்த ஐ மேக்கப் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அந்த ஷேப் கரெக்டா இருக்கா? ஈவனா கரெக்டா இருக்குல்ல? மேலே கீழே சைட்ல. ஸோ இப்போ என்ன பண்றோம், இதுல வந்து எனக்கு எக்ஸஸ் நிறைய ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ என் ப்ரஷ்ல இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் டேப் மட்டும் பண்றேன். டேப் பண்ணிட்டு அகைன் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரஷ்ஷை வந்து கம்மி பண்ணிக்கணும், ப்ராடக்ட் இல்லாத மாதிரி. அடுத்தது மேக்கப்பு, இது ஒரு ஐ மேக்கப் ப்ரஷ். இப்போ இந்த கன்சிலருக்கு மேல கலர் யூஸ் பண்றேன். அப்படின்றப்போ அதோட பிக்மெண்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியும். நான் எங்க யூஸ் பண்றேன், லிட்ல இருந்து பின்னாடி சைட்ல தான் யூஸ் பண்றேன். ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஷிம்மர் வைக்க போறோம். ஒண்ணு இந்த ட்ரெஸ் கலர்ல இருக்கிற இந்த பிங்க் கலர்ல இருக்கிற ஒரு ஷிம்மரை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கன்சிலர் கலர்ல ஷிம்மர் கோல்டன் கலர்ல கூட யூஸ் பண்ணலாம். அப்படிதான் இருக்கணும் அற்புதமா. இது என்ன ஐ மேக்கப்? சொல்லுங்க. ஃபுல் கட் க்ரீஸ்ல மோனோ கலர், ஒரே கலரோட ஃபேமிலி தான் எடுத்துருக்கோம். இங்க பச்சையும் அங்க பிங்க்கும் யூஸ் பண்ணல. அப்படி யூஸ் பண்ணிருந்தா அனலாகஸ் கலர்.
ஸோ எனக்கு வந்து இதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஷேட் மாதிரி இருக்கு. எனக்கு அவுட்டர் கார்னர்ல வந்து கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்காக இந்த கலர் கூட சேம் நம்ம யூஸ் பண்ற இந்த கலர் கூட நான் லிட்டில் பிளாக் யூஸ் பண்றேன். ஸோ இந்த பேலட்ல பிளாக் இல்லை அப்படின்றதுனால நான் வேற ஒரு பேலட் வந்து பிளாக் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். சிஸ்டர் இது கையில வச்சுக்கோங்க. சரிதா அண்ணா? ஓகேவா? இப்போ வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுமா, கிரேப் அப்படின்ற ஒரு கலர் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து பிளாக் ஷேட் இல்லை அப்படின்றதுனால ப்ளூ பிளாக் அப்படின்ட்டு ஒரு டார்க்கர் ப்ளூ இருக்குது. இது கொஞ்சம் சேம், இது கொஞ்சம் இப்படி 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 லைட்டா டச் பண்ணிட்டு இங்க நான் கையில பிளெண்ட் பண்றேன். சரிதா? இந்த பிளாக் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், சேம் டைம் இந்த கலர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது ஒரு டார்க்கர் இந்த ஷேட் கிடைக்க போகுது. ஸோ இந்த கலரை பிளெண்ட் பண்ண கலரை நான் அவுட்டர் கார்னர்ல கொடுக்குறேன். அப்படின்றப்போ என்னுடைய மேக்கப் வந்து கொஞ்சம் டார்க்கரா தெரியும் அவுட்டர் கார்னர்ல. நம்மளுக்கு இன்னர் கார்னர் டு டார்க்கர், அவுட்டர் கார்னர் டார்க்கரா வரும், லைட் டு டார்க்கராவும், மேல இருந்து கீழே லைட் டு டார்க்கராவும் இருக்கும். மிக்சிங் இப்படி தான் பண்ணும். இங்க கொஞ்சம் பண்ணிட்டு அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. இதை வந்து ஃபர்ஸ்ட் கையில மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு டஸ்ட் பண்ணிட்டு அகைன் இங்க இருந்து எடுத்து தான் இங்க யூஸ் பண்ணணும். எக்ஸஸா போயிடுச்சுன்னா ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? லிட்டில் டார்க்கரா தெரியுதா? ஹெவி பிளாக் இருக்குல்ல, பர்பிள் மாதிரி இருக்கிற ஒரு டார்க் ஷேட். ஸோ என் கையில இருக்கிற ப்ராடக்ட் தான் என்ன பண்றேன், இவங்களுக்கு இங்க அவுட்டர் கார்னர்ல கொடுக்குறேன். ஈவனா இருக்கா இல்லையா? இது வந்து ஷிம்மர் எடுத்திருக்கேன். ஸோ இன்னர் கார்னர்ல மட்டும் நான் அப்ளை பண்றேன். ஓகேவா? இப்படி ப்ரஷ்லயும் எடுக்கலாம், ஃபிங்கர் டிப்லையும் எடுத்து இப்படி அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு எந்த டிப் தேவையோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணிட்டு ப்ரஷை வச்சு லைட்டா இப்படி டஸ்ட் அவுட் பண்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா ஈவனா தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஈஸியாக குயிக்காக முடியணும்னா ஃபிங்கர் டிப்ல ஷிம்மர் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இப்போ இவங்க ஐ மேக்கப் வந்து இவங்க காஸ்டியூமோட மேட்ச் ஆயிடுச்சா? காட்டன் பேட்ல வெட் பண்ணிட்டு இவங்க கண் ஓப்பன் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஐ மேக்கப் முடிச்சாச்சு. கண்ணை திறக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுதா? இதுக்கப்புறம் நம்ம லேஷ் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இவங்களோட கண் ஐ லுக்கே ரொம்ப என்ஹான்ஸ்டா இருக்கும். ஒருவேளை நம்ம பேஸ் முடிச்சுட்டு ஐ மேக்கப் போயிருந்தோம் அப்படின்னா இங்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வைப் பண்ண முடியாது. அதுக்காக தான் மேல பாருங்கடா, அப்படியே பாருங்க. இப்படி மேல பார்க்க சொல்லிட்டு கண்ணுக்கு கீழே அண்டர் ஐல இருக்கிற ப்ராடக்ட் ஐ மேக்கப் பண்ணும்போது கீழே டஸ்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும். ரொம்ப ஏதாவது ப்ரெஷர் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்தா சொல்லுங்க, நான் கொஞ்சம் பாயிண்ட் ப்ரெஷர் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஐ மேக்கப் வந்து முடிச்சாச்சு. குட்டியா ரெட்டிஷ் வந்து தெரியுது. ஸோ இவங்களுக்கு வந்து கரெக்ட் வந்து ஆரஞ்சு கரெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, கிரீன் கலர் கரெக்ட் யூஸ் பண்ணணும். ரொம்ப டார்க்கிஷா எனக்கு வந்து அவ்வளோக்கு தெரியல. அங்கங்க டார்க் ஸ்பாட் மாதிரி மெரூன் கலர்ல டார்க் கலர்லயும் தெரியுது, அண்ட் சேம் டைம் லிட்டில் பிட் ஆஃப் ரெட் கலர்லயும் தெரியுது. நான் இது எல்லாத்தையுமே நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஆரஞ்சு கலர் எடுக்க முடியும், கிரீன் கலர் எடுக்க முடியும். இது வந்து கலர் வீல் பேலட், இன்சைட்டோடைய கலர் வீல் பேலட். நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்கின் டோனை விட 2 ஷேட் வந்து டார்க் கலர் எடுத்துக்கிறேன். டார்க் கலர் எடுத்துட்டோம்னா இருக்கிற எல்லா கலரும் கவர் பண்ணும். இந்த டார்க் கலர் இது வந்து எக்ஸ்ட்ரீம் டார்க். நான் ரொம்ப ரொம்ப கம்மியா அங்கங்க எங்க எனக்கு டார்க் ஸ்பாட் தெரியுதோ ஸோ இங்க தெரியுது. அண்டரை வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்றதுனால எங்க டார்க்கர் ரொம்ப எனக்கு ஃபீல் ஆகுதோ அங்க மட்டும் ரொம்ப கம்மியா வச்சு கலர் கரெக்டருக்கு பதிலாக கன்சீல் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட டிஸ்கலரேஷன் வந்து மினிமைஸ் பண்ண போறேன். ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணா ஃபேஸோட கலர் டோனே சேஞ்ச் ஆயிடும். அப்படின்றதுனால ரொம்ப கம்மியா எங்க அவங்களுக்கு டிஸ்கலரேஷன் இருக்கோ அங்க மட்டும் ஃபீல் பண்றேன். ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லா டேப் பண்ணி எடுக்க போறேன். மேல பாருங்க. இது கொஞ்சம் அப்சர்வ் ஆக விட்டுட்டு ப்ராடக்ட் நம்ம போட்ட ப்ராடக்ட் வந்து அவங்க ஸ்கின் கூட மர்ஜ் ஆகும். மர்ஜ் ஆகி எக்ஸஸா இருக்க ப்ராடக்ட் வந்து ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா
ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் blend பண்ணி எடுத்துடணும். ஹேண்ட் ஃபேன் வேணுமாடா இல்லை ஃபேன் காத்து வருதா? போதுமா? போதும் தானே? நல்லா பாருங்க. எடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணணும்னா வெட் பிளெண்டர் எங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அங்க மட்டும் இது வந்து உங்க ஸ்கின்னோட மர்ஜ் ஆகுது இல்லையா? கிரே அடிக்கல அப்படின்றப்போ இந்த ஃபவுண்டேஷன் இது என்ன பிராண்டுனா நைபி பிராண்டோடைய லிக்விட் ஃபவுண்டேஷன் டியூவி ஃபினிஷ் கொடுக்கும். ஷேட் நம்பர் வந்து லேக் 2. மேக்கப் மாதிரி பண்ண போறேன். ஓகேவா? டியூவி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். டியூவி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன்லையும் டியூவி ஃபினிஷ்ல ஒரு கிளாஸ் லுக் மாதிரி மேக்கப் பண்ண போறேன். ஸோ இங்கெல்லாம் வந்து கிளிட்டர் மாதிரி கிளிட்டர் இல்லை ஷிம்மர் யூஸ் பண்ண போறேன். ஷிம்மர் டைப்ல இதுவுமே ஒரு ஸ்ட்ரோக் க்ரீப் நைபி பிராண்டோடது. ஸோ ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்ல மட்டும் இதை அப்ளை பண்ண போறேன். உள்ளுக்குள்ள இருந்து ஒரு என்ஹான்ஸ் லுக் கிடைக்கிறதுக்காக ரொம்ப மினிமலா. ஸோ ஒரு கடுகளவு அந்த மாதிரி சொல்லலாம். வரக்காம பார்க்க ஒயிட் மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க மட்டும் இது நான் எப்ப யூஸ் பண்றேன்னா ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்ல மட்டும். இங்க இங்க என் கையில இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு. நான் ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிட்டு இன்னொரு ஃபிங்கர்ல இப்படி டேப் பண்றேன். ஓகேவா? இங்க ஒரு இல்லுமினேஷன் லுக் இது கிடைக்கும். இது வந்து ஸ்ட்ரோக் க்ரீம். ஸோ நோஸோடைய டிப் இது எல்லாமே நம்மளுக்கு ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ். அப்புறம் இங்க கொஞ்சம் அப்புறம் லிப்ஸுக்கு மேல இந்த வி ஷேப் இருக்கு இல்லையா? இந்த வி ஷேப்ல மட்டும் அப்ளை பண்றேன் பிஃபோர் ஃபவுண்டேஷன். அவ்வளோதான் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ். பாஸ் பண்ணிக்கோ. ஒரு லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்காக ஒரு ஃபவுண்டேஷன் கூட அதை காணும். ஒரு லிக்விட் பிஎஸ்சியோடைய டியூராஃபோல் லிக்விட் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு பிளெண்ட் பண்றதுக்கும் ஈஸியா வாட்டரியா இருக்கும். சேம் டைம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கண்டெக்ட் பண்றதுக்காக இந்த லிக்விட் யூஸ் ஆகும். ஒருவேளை நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு லைட்டா எல்லோ டிண்ட் மாதிரி தெரிஞ்சுன்னா இதை விட ஒரு ஷேட் வந்து டார்க்கர் ஃபவுண்டேஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் அப்ளிகேட் பிரஷ் வச்சு அப்ளை பண்ண போறேன். அப்ளிகேட் பிரஷ் தானா இல்ல வேறயா? ஓகே. என் ஃபவுண்டேஷன் என்ன பண்றேன் இப்படி ஜஸ்ட் எடுத்து அப்ளை பண்றேன். ஸ்ட்ரோக் க்ரீம் கீழே போட்டிருக்கேன். அதுக்கு மேல என்னுடைய ஃபவுண்டேஷனை ஜஸ்ட் அப்ளை. நான் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணல. தேவையான எங்கெங்கேயோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா பிஎஸ்சியோட செட்டிங் ஸ்ப்ரே மேக்கப்ல நம்மளுக்கு எங்கெல்லாம் ட்ரைனஸா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். தென் என்னுடைய ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் பிரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து பிஎஸ்சியோட ஸ்விஸ் பியூட்டியோட ஒரு ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் பிரஷ். இதை வச்சு நான் அப்ளை பண்ண ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்றேன் ஈவனா. ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸ்க்கு வந்து ஃபுல்லாவே மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா கண்ணுடைய அண்டர் ஐயும் அப்பர் லிப்பும் எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்கரா தெரியுது. ஸோ அதை ஹைட் பண்றதுக்கு இப்போ யூஸ் பண்ண அதே ஃபவுண்டேஷனும் கூட அவங்க ஸ்கின் டோனோட ஒரு டோன் டார்க்கர் டோனும் எடுத்து என்ன பண்றேன் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கன்சிலர் பேலட்ல இருந்து ஒரு டோன் வந்து மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு ஷேட் வந்து நான் டார்க்கர் பண்ணிக்கிறேன். அந்த டார்க் சர்க்கிள் வந்து லைட்டன் பண்ணணும்ட்டு லைட்டர் கலர் எடுத்தோம்னா கிரேஷா மாறிடும். ஸோ ஒரு டோன் வந்து டார்க்கரா எடுத்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு
சேம் ப்ராசஸ் வந்து அண்டர் ஐக்கும் கீழேயும் அரௌண்ட் த மவுத் யூஸ் பண்ணோம்னா உங்களோட ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடும். கண்ணுக்கு கீழேயும் அண்டர் அரௌண்ட் த மவுத்தும் கவர் பண்ண போறேன். நல்லா இருக்கே. யார் கேமராமேன் கேட்டிருக்காங்க. ஒரு குழந்தைய பயப்பட வச்சு அது எப்படியும் அண்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஃபேன் ட்ரை ஆகட்டும். வச்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல மேடம் மேடம் நான் எதுக்கு கேட்டேன்னா கான்டோர் எங்கெல்லாம் பண்ணல, உங்களோட ஃபேஸ் ஷேப் எப்படி இருக்கு நேரம் இங்க ரொம்ப இதா தெரியல. சோ இங்க மட்டும் அது அப்புறம் இங்க வந்து எட்ஜஸ் வந்து இருக்கு ஆப்ஷன்ஸ். சோ இது கொஞ்சம் கட் பண்ணுங்க. சோ அதனால இங்க மட்டும் இங்க எனக்கு தெரிஞ்சு ஓகேவா தான் இருக்கு. டிரான்ஸ்லூஷன் பவுடர் யூஸ் பண்ண போறோம். டிரான்ஸ்லூஷன் பவுடர்ன்றதுனால இது வந்து ஒயிட் கலர் இருக்கும். உள்ள என்ன ப்ராடக்ட் கலர் யூஸ் பண்ணிருக்கோமோ அதுதான் வெளியே தெரியும். நம்ம டஸ்ட் பண்ணும்போது நேச்சுரல் கலர் தெரியும், ஆனா போடும்போது ஒயிட் கலர்ல தான் தெரியும். ஸோ இது எடுத்துட்டு ஓப்பன் பண்ணோம்னா அந்த பவுடர் இருக்கும். கண்ணை மூடிக்கோங்க. பவுடர் எங்கேயாவது அப்ளை ஆகாத மாதிரி ஃபீல் இருக்காடா? இல்ல பவுடர் வச்சு லாக் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அதை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு விடணும். அதுக்கப்புறம் பவுடர் ப்ரஷ் வச்சு இருக்கிற எக்ஸ்ட்ரா பவுடர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தடுத்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். இவங்க ஃபேரா இருக்கிறதுனால டிரான்ஸ்லூஷன் யூஸ் பண்ணல. மீடியம் ஸ்கின் இருந்தாலும் டிரான்ஸ்லூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் டீப் டஸ்டியா இருக்காங்க, டஸ்கி டோன்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பனானா பவுடர் யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி வார்ம் டோன்ல இருக்காங்க. அப்போ பனானா பவுடர் வந்து எல்லோ டென்ட்ல இருக்கனால வார்ம் டோன்ல பனானா பவுடர் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். பேஸ் நல்லா செட் ஆயிடுச்சுல, எனக்கு தெரிஞ்சு போடல. பேஸ் நல்லா இருக்கு. அண்ட் இது அரௌண்ட் த மவுத் தான் கொஞ்சம் டார்க்காவே ஃபீல் ஆகுது. மேல பாருங்க. ஆன் பண்ணிருக்கியாருன்னா பாஸ் பண்ணிக்கோ. இப்படி இருக்கா?
ஓப்பன் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஓப்பன். ஓகேவா இருக்கா? இப்படி இருங்க. ஓகே இல்லைன்னா மஸ்காரா லாஸ்டா ஞாபகப்படுத்துங்க, மறந்துடுவேன். ஓகேவா? ஹைலைட்டர் ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்ல இருந்து இப்படி எடுத்து ஜஸ்ட் ஒரு வைப் பண்ணாலே போதும். அவ்வளோ ஒரு இவ்வளோதான் வைக்கிறேன். என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இவ்வளோதான் வச்சிருக்கேன். இதை எடுத்து அப்ளை பண்ணா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு கிளாஸினஸ் கிடைக்குது. இதுதான் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் கையில் எடுத்துக்கிறேன். இது மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன் ஃபுல்லாகவே. ஃபுல் ஃபேஸ்க்கும் நான் இவ்வளோ தான் ஹைலைட்டர் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் என் கையை வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ப்ளஷ் வரும். சரிங்கடா, நல்லா சிரிக்கணும், சிரிச்சாதான் போட முடியும். ஸோ இங்கே பம்ப் ஆகுதா? இந்த பம்பிங் ஏரியா விட்டுட்டு உங்களுக்கு நல்லா இங்கே பம்ப் ஆகுது. இவங்க ஆல்ரெடி ஃபேஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ப்ராடா இருக்கு. ஸோ இங்கே ப்ராடக்ட் போட்டோம்னா இன்னும் பெருசாக அவங்களுக்கு ஃபேஸ் தெரியும். ஸோ ப்ளஷ் வந்து இங்கே இதோட நிப்பாட்டிக்கணும். அப்போ ஹைலைட்டர் இங்கிருந்து இப்படி தான் வரணும். ஓகேவா? இங்கே கொஞ்சம் ஹைலைட்டர், இங்கே கொஞ்சம் ஹைலைட்டர். ஓகேவா? சரிங்க, நல்லா சரிங்க. எஸ், ப்ளஷும் ஹைலைட்டரும் ஸ்மைல் பண்ணாதான் அங்கே தான் போட முடியும். அப்போ தான் நல்லா இருக்கும். இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம். இங்க சென்டர் ஆஃப் நோஸ் நான் பண்ணல, ஏன்னா உங்களுக்கு மூக்கு லென்த்தா இருக்கு. ஃபுல்லா கிளிட்டர் போட்டோம்னா ஃபுல்லா இன்னும் நீட்டமா தெரியும். லேஷஸ் உள்ள தள்ளி வச்சா உங்களுக்கு கண்ணுக்கு டிஸ்டர்ப் ஆகும். வந்து கிளிட்டர் இது தெரியுதா? ஷிம்மர் யூஸ் பண்றது ஹைலைட்டர் இந்த பக்கமா போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். ஸோ இன்னும் பேலன்ஸ் வந்து என் கையில எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்கு, பட் இது நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல என்ன என்னாகும், எக்ஸஸா ஆயில் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாதுக்காக ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் பிளஷ். ஸோ இது வந்து எக்ஸாக்டா சொல்ல போனா உங்களுடைய காஸ்டியூம் கலர்ல ஒரு பீட்ரூட் ரெட் மெரூன் ஷேடு. எப்படி யூஸ் பண்ண போறோம்னா ரொம்ப கம்மியா யூஸ் பண்றேன், ஏன்னா இவங்க வந்து ஃபேஸ் ஸ்கின் டோன். எடுத்துங்க, சரிங்க, கொஞ்சம் சிரிங்க. இப்படி பண்ணும்போது செச்சாதான் தங்க போட முடியும். ரொம்ப மினிமலா வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சரிங்க. ஈனி இப்படி பல்ல காமிச்சிக்கிட்டு இருங்க, அவ்வளவுதான். சரிங்க, இந்த பவுடர் ப்ளஷ் ஆச்சே, கையிலே அப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்க, பிளஷ் போட முடியாது, பாயிண்ட் கரெக்டா தெரியாது. சிரிக்கிறது கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்றேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் டார்க்கரா போட்டேன் அப்படின்னா டஸ்கி டோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரீம் கான்டூர் யூஸ் பண்ணலாம், பட் இவங்க டஸ்கி டோனா இருக்காங்க அப்படின்னு, சாரி ஃபேர் ஸ்கின் டோனா இருக்காங்க. அதனால கிரீம் கான்டூர் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே பவுடர் கான்டூர் யூஸ் பண்ணோம்னா இன்னும் டார்க்கரா தெரியும். அதனால பவுடர் மட்டும் கான்டூர்ல வச்சுக்கலாம். கொஞ்சம் சரிங்க, கான்டூர் இங்க கொஞ்சம் பண்றேன். இப்படிடா. ஸோ இங்க கொஞ்சம் பண்றேன். இங்க இருந்து இப்படி இது வரைக்கும் தான், இங்க வரைக்கும் இல்லை. இப்படி போட்டு இங்க ஜாலைன்ல பிளெண்ட் பண்றது எப்படின்னு தெரியுதா? இப்படி மேல பண்ணல, கீழே பண்றேன். இங்க ஃபோர் ஹெட்ல கொஞ்சம் நேரம் இருந்து எனக்கு ஃபோர் ஹெட் எங்க பெருசா தெரியற மாதிரி இருக்கோ அங்க மட்டும் தான் நான் பண்றேன். சரி, அதுக்கப்புறம் நோஸ் கண்ட்ரோல். நோஸ் வந்து இன்னும் ஷார்ப்பா தெரியறதுக்காக. ஸ்மைல் ப்ளீஸ். இது வந்து ரெனே பிராண்டோடைய மிட்நைட் காஜல். ஸோ ஒரு ஸ்மட்ச்லேயே ரொம்ப நல்ல லைனர் கிடைக்கும்.
கண்ணு இப்போ நல்லா என்ஹான்ஸ்டா தெரியுதா? மட் 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 பிளாக் கலர் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஐப்ரோ பவுடர்ல இருந்து பிளாக் கலர் எடுத்து ஸ்மச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா காஜல் வந்து கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஸ்மச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் தான். இருந்தாலும் நம்மளுடைய சேஃப்டினஸ்க்காக பிளாக் கலர் பவுடர் எடுத்து நான் அப்ளை பண்றேன். இது எங்க அப்ளை பண்றேன்னா நம்ம எங்க காஜல் போட்டிருக்கோமோ அந்த வாட்டர் லைன்லயே ரொம்ப மைல்டா போடணும். எந்த ஒரு க்ரீம் ப்ராடக்ட் மேலேயும் நம்ம ஒரு பவுடர் ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டோம்னா அது மூவ் ஆகாது. மேல பாருங்க. போட்டாச்சா? இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ஐ ஷேடோ கலர் மேல யூஸ் பண்ணிருக்கோமோ அதோடைய லைட்டர் ஷேட் கீழே வந்து இந்த காஜலுக்கு கீழே ஸ்மச் பண்ணி விடணும். ஸோ ஒரு டார்க்கர் ஷேட் எடுத்துக்கிறேன். மேல பாருங்க. லாஸ்ட்ல இருந்து பண்ணணும். ஏன்னா இன்கேஸ் நமக்கு டார்க்கரா எண்ட்ல வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. தெரியுதா? கலர் இல்லை தெரியலையா? என்ன கலரா? இந்த ஐக்கும் இந்த ஐக்கும் டிஃபரெண்ட் தெரியுதா? மேல பாருங்க. கலர் நீ யூஸ் பண்ணிருக்கு லைட்டா தெரியுதுல? இந்த ஐலும் நல்லா இருக்கா, இந்த பக்கம் நல்லா இருக்கா? அது கீழே போட்ட ப்ராடக்ட். இந்த சைடா? இந்த சைடா? உங்களுக்கு வந்து பிளாக் இருக்கு நோட்ஸ்ல. நோட்ஸ்லங்களா? வந்து ஃபேஷியல் பண்ணலாம். ஃபேஷியல் பண்ணுவீங்களா? சார்ஜர் நல்லா வாங்குது. 500. ஸ்டார்டிங் பண்ணுங்க. ஓகே அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் என்ன கவி ஓகே பாரு. மேலே பாருங்க லைட்டா. இல்லை நார்மலாக பாருங்க. கார்னர்னா இந்த அவுட்டர் கார்னரா? மேலே பாருங்க. மேலே யூஸ் பண்ணியாச்சா? அதுக்கு அடுத்தது ஓகேவா டீலைன்ஸ் லிப் பேலட்லேருந்து லிப்ஸ்டிக் பேலட். இதுலேருந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி நம்ம போட போகிற கலர் வந்து இந்த மாதிரி ஒரு நியூட் ஷேடில் டார்க்கர் ஷேட். அதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோடைய ஒரு லைனரும் யூஸ் பண்ண போகிறோம். மாதிரி சொல்லுங்க. வந்து நான் லைனராக யூஸ் பண்ணிட்டேன். லிப்ஸ்டிக்காகவும் இதே கலர் யூஸ் பண்ணலாம். பட் காஸ்டியூம் ஐ மேக்கப் இதெல்லாமே ஒரே கலராக இருக்கிறதுனால அதை விட கொஞ்சம் லைட்டர் ஷேடு யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து லிப் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா இருக்கா கலர்? இதுவும் ஒரு கலர் பார்ல இருந்து இன்னும் வால்யூம்னஸ்க்கு, இன்னொன்று வந்து லென்த்தனிங்க்கு. இப்படி இருக்கிற ஒரு 2 மஸ்காராவில் வந்து நான் இப்போ வந்து வால்யூம்னஸ்க்கு எடுக்க போகிறேன். இதில் ஒன்று இருக்கும், இதுக்கு கீழே இப்படி ஒன்று ஓப்பன் பண்ண இப்படி இருங்க. ஆகலை அப்படின்னா பண்ணக்கூடாது தான் நான் சாயங்காலம் கடைசியாக போடுறது. வேண்டாம் நீ சொன்னதை நான் உனக்கு சொல்கிறேன், பண்ணாத. 26 என்ன 30 என்ன 30 மேலே ஒன்று யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ என்ன பண்ணிட்டு விட்டுருவாங்க. சிங்கிளாக வாழ்க்கை தான் சொல்கிறேன், நான் சத்தியமாக சொல்கிறேன். அனுபவ சொல்லிங்களா அது என்ன? ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து டெர்மாவோடைய ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டோம்னா இவங்க மேக்கப் வந்து அப்படியே லாக் ஆகிக்கும், மூவ் ஆகாது.
ஆமாம். கொஷின் கேட்டா யா என்ன கேக்குறீங்க? ஆமாம், வாட்டர் ஸ்ப்ரே பண்ணாலும் போகாது. அப்புறம் எப்படி மூஞ்சி கலக்குது? கண்டிஷனிங் வந்து எடுத்துட்டு க்ரிம் பண்ண ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணி க்ரிம் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ஹேரில் வந்து இப்போது க்ரௌன் செக்ஷன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பேக் கோமிங் வந்து இப்படி வேண்டா, வேண்டா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபோர்ஹெட்டோட பேக்கும் பண்ணிட்டு இப்படி கிளியர் பண்ணும்போது சிக்கு வலிக்கும். அதுக்காக ஐட்டம் சாங்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. அடிக்கல தானே. நான் இப்படி தான் எல்லாத்துக்கும் செய்வேன். ஆனால் எல்லாரும் ஓவரா அந்த மேடம் கத்துனாங்க. நீ spray அடிக்கதான் எனக்கு. எந்த ஸ்ப்ரே? இந்த அடிக்கணும்னு சொன்னீங்க. என்ன உடைக்கும்? இந்த ஸ்ப்ரே பதிலாக அதை யூஸ் பண்ணேன். அது இது ஒன்று தான். இது காஸ்ட் கம்மி, அது காஸ்ட் அதிகம் கிடைக்கும். கவர் பண்ணிக்கோங்க நல்லா. இப்படி சைட்லலாம் கவர் பண்ணிக்கோங்க. உங்க hair நல்லா இருக்கு. hair cut பண்ணிட்டு போய் cut பண்ணாரு. நிறைய ஆன்ல தானே வீடியோ. இல்ல கம்மியா இருக்கும்போது ரொம்ப இழுக்க தேவையில்ல. உடைச்சிடும். இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும், நீட் ஃபினிஷ் கிடைக்கும். இதெல்லாம் முடி எப்படி அப்படியே நார்மல் ஆயிடும். ஆயிடும் சிஸ்டர். ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு நார்மல் ஆயிடும். ஸோ லாக் பண்ணுறது இப்படி 2 ஃபிங்கரில் வச்சு ஹேர் லாக் பண்ணி பின் பண்ணும். இது வந்து ஐகானிக் பிராண்டோடைய கர்லர் டங் சைஸ் வந்து CT22. இந்த ரோலரோடைய இந்த பேரலோடைய சைஸு. ஓகேவா? இல்லை ஸ்டூடெண்ட்டோ வந்தாங்கன்னா ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து டிகிரி எவ்வளோ டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஓகேவா? இதில் வந்து நம்ம டிகிரிஸ் வந்து கம்மியும் பண்ணிக்க முடியும், அதிகமாக பண்ணிக்க முடியும். மைனஸ் ப்ளஸ் இருக்குது. இதுவுமே சேம் அதே மாதிரி 150 to 180 வச்சாலே போதும் ஹீட். இப்போ 150க்கு மேலே வந்துச்சு, நான் வந்து 160 வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க 185 வந்துச்சு. ஸோ இந்த ஹீட்லேயே எனக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும். கேர்ள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னா இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெட் இருந்தேன். இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கேர்ள்ஸ் வந்து இப்படி உள்ளேருந்து வெளியே போட்டோம்னா அது வந்து அவுட்டரில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இந்த பக்கம் இருந்து இப்படி போட்டோம்னா இது வந்து இன்வெர்ட் டைரக்ஷன். ஸோ நம்ம கேர்ள்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே போல தான் கடைசி வரைக்கும் பண்ணணும். ஒன்று வந்து இன்வெர்டும் இன்னொன்று வந்து அவுட்வர்டும் பண்ணோம்னா கேர்ள்ஸ் வந்து கரெக்டாக நல்லா இருக்காது. நான் இப்போ வந்து அவுட்வர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அவுட்வர்டில் தான் வந்து பவுன்சினஸ் வந்து நிறையா கிடைக்கும். சரி, பிடிச்சிட்டு டைட்டாக ஹேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருக்கணும், சேம் டைம் ரோலும் பண்ணணும்.
பாப்பிங். ஸோ ஓவர் கிளிப் பண்ணுற இடத்துலையும் பின் பண்ணிவிட்டு டேஃப்டோடைய ஹார்ட் ஸ்ப்ரே இருக்கும், இதை எடுத்து இந்த பின் மேலே ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா பின் வந்து மூவ் ஆகாது. ஓகேவா? என்ன ஆனாலும் கழண்டு கீழே வராது. இதுக்கப்புறம் இதை எடுத்து விட்டுட்டு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹேரையும் சேம் கேர்ள்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நீட்டாக நைஸாக இருக்கு. போடுறோம். நிறைய ஆள் பிடிச்சி கொடுக்குறீங்க. என்ன டேப் பண்ணுங்க. ஆமாம், எல்லாரும் டேப் பண்ணுங்க. மற்ற போஸ்ட்டையும் டேப் பண்ணுங்க. நான் என்னோட போஸ்ட் போடுறேன். யூடியூப் வீடியோ டைம் ஆகும் அப்படி சொல்லிட்டேன். ஏன் ஃபஸ்ட் டைம் எடுத்து என்னடியா ஒரு வீடியோ பண்ண விட்றியா? நீ குட்டிக்கு உட்கார வச்சுக்கிற எங்கே போய் எடிட் பண்ணுறது? நான் 3 லேயர் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் மட்டும் பேக் பண்ணுறோம். ஃப்ரண்ட் லேயர் பேக் பண்ணுறோம். ஓகேவா? வந்து பேக் பண்ணுறோம். லைட்டை தூக்கி உடைக்க போதும். 2 லேயர் வச்சு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் லேயர் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2 லேயர் கரெக்டாக அப்படிங்களா? சரி சரி. நம்ம லைட்டாக தான் பேக் பண்ணுறோம். பேக் பண்ணால் ஒரு பவுன்சிங் இருக்கும் எக்ஸ்ட்ரா நார்மலாக. நான் பேக்கிங் சொல்ல கேர்ள் பண்ண சொன்னேன் முன்னாடி. கேர்ள்ஸ் பண்ணிடலாமா இல்லை எப்படி வச்சுக்கலாமா? அப்படியே விட்டுருக்காங்க. அப்படியே நல்லா இருக்கும். ஓகே தானே? பொம்மை மாதிரி இருக்காங்க.